வணக்கம் மக்களே, அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் குடிமையியல் பகுதி முதல் பருவத்தில் சமத்துவம் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைன் கொஷின் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பாடத்திலிருந்து 24 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 24 கேள்வியையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, ஓகே, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? எல்லாருமே தயாராக இருக்கீங்களா? நான் ஆல்ரெடி இந்த பாடத்திலேருந்து கேள்வி கேட்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஸ்கோரை முடிச்சுட்டு மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுட்டு போங்க. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் என்று விளக்கம் அளித்தவர் யார்? ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா சமத்துவம் என்பதற்கு விளக்கம் அளித்தவர் யாருன்னு கேட்டிருக்கலாம். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? விடை பேராசிரியர் லாஸ்கி. இவர் தான் இப்படி விளக்கம் கொடுத்துருப்பார். சமத்துவம் அப்படின்னாவே லாஸ்கின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வினா பாருங்கள். பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்யும் சட்டப்பிரிவு. பட்டம் வழங்குவதை தடை செய்யும் சட்டப்பிரிவு. தேவையில்லாத பட்டம் கொடுக்கக்கூடாது. விடை பிரிவு 18. பட்டங்கள் கொடுத்து வேறுபடுத்துவதை தடை செய்வது பிரிவு 18. அடுத்த வினா பாருங்கள். அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் என்பது எந்த வகையான சமத்துவம்? சமத்துவத்திலேயே 4 டைப் இருக்குது. சமூக சமத்துவம், குடிமை சமத்துவம், அரசியல் சமத்துவம், பாலின சமத்துவம் இருக்குது. இந்த 4ல் இது எந்த கேட்டகரியில் வரும்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சமூக சமத்துவம். அனைத்து குடிமக்களும் சம தகுதியை அடைய உரிமை கொண்டவர்கள் என்பது சமூக சமத்துவம். அடுத்த வினா பாருங்கள். சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு. அனைவரும் சமம்னு உடனே ஆர்டிக்கல் போட்டக்கூடாது. அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு என்பதை உறுதி செய்யும் சட்டப்பிரிவு என்ன? சட்டத்தின் முன்னாடி அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு, இதை உறுதி செய்யும் சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பிரிவு 21. பிரிவு 21. அடுத்த வினா பாருங்க. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை முதலில் கூறியவர் யார்? சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை முதலில் கூறியவர் யார்? இதற்கான பதில் ஏவி டைசி. இவர் தான் சொல்லியிருப்பார், ஏவி டைசி. அடுத்த வினா பாருங்க. சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம் என்பது என்ன? சட்டத்துடைய பார்வையில் எல்லாருமே சமந்தான் அப்படிங்கிறது எந்த வகையான சமத்துவம்? விடையை பார்க்கலாங்களா? விடை குடிமை சமத்துவம். சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம் என்பது குடிமை சமத்துவம். அடுத்த வினா பாருங்க. தீண்டாமையை ஒழிக்கும் சட்டப்பிரிவு என்ன? தீண்டாமையை ஒழிக்கும் சட்டப்பிரிவு என்ன? விடையை பார்க்கலாங்களா? பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. பிரிவு 17. அடுத்த வினா பாருங்க. எது அரசியல் சமத்துவம் இல்லை? எது அரசியல் சமத்துவம் இல்லை? படிங்க. படிச்சுட்டு எது அரசியலுக்கு வராதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? வாக்களிக்கும் உரிமை என்பது அரசியல் சமத்துவம். பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை என்பது அரசியல் சமத்துவம். அரசை விமர்சனம் செய்யும் உரிமை என்பதும் அரசியல் சமத்துவம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது இது அரசியல் சமத்துவம் கிடையாது, குடிமை சமத்துவம். ஸோ இது தவறு. அடுத்த வினா பாருங்க. இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எது? இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. விடையை பார்க்கலாங்களா? 1952 நடந்திருக்கும். 1952. அடுத்த வினா பாருங்க. பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு என கூறும் சட்டப்பிரிவு என்ன? பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு என்று கூறும் சட்டப்பிரிவு. இதற்கான விடை பிரிவு 16. பிரிவு 16. அடுத்த வினா பாருங்க. சுவிட்சர்லாந்து நாட்டில் எந்த ஆண்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது? சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு. நம்ம நேற்றைய வீடியோ பார்த்தோம், ஞாபகம் இருக்கா?
உலகத்திலேயே முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய நாடு எதுங்க? நம்ம நேற்றைய வீடியோவில் பார்த்தோம். எத்தனை பேர் நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சரை கமெண்ட்டில் போட்டு விட்றீங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? சுவிட்சர்லாந்து நாட்டில் 1971 தான் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. 1971. அடுத்த வினா பாருங்கள். இந்தியாவில் தேர்தலில் போட்டியிட வயது என்ன? இந்தியாவில் தேர்தலில் போட்டியிட வயது. இதற்கான விடை 25 வயது ஆகியிருந்தால் நாம் தேர்தலில் போட்டியிடலாம். 25 வயது. அடுத்த வினா பாருங்கள். உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு எத்தனை சதவிகிதம் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது? நேற்றைய வீடியோவில் பார்த்தேங்க, அந்த கண்டென்ட் தான் இங்கே ரிப்பீட்டாக வந்திருக்கு. நேற்றைய வீடியோவில் என்ன பார்த்தோம்? 2011 உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் 38% பெற்றிருந்தாங்கன்னு பார்த்தோம். தமிழ்நாட்டில் எந்த வருஷங்க? எந்த வருஷம்? காது கேட்கல, கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. தமிழ்நாட்டில் 50% எப்போ கொடுத்தாங்க உள்ளாட்சி அமைப்பில்? கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, விடையை பார்க்கலாங்களா? உள்ளாட்சி அமைப்பில் 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள், ரொம்ப முக்கியமான வினாங்க. ஐநா சபை நிலையான மேம்பாட்டிற்கான குறிக்கோள்களை வெளியிட்ட ஆண்டு. ஐநா சபை நிலையான மேம்பாட்டிற்கான குறிக்கோள்கள் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. எந்த ஆண்டு வெளியிட்டிருக்காங்க? விடை 2017 வெளியிட்டாங்க. 2017. அடுத்த வினா பாருங்கள். பாகுபாட்டை தடை செய்யும் சட்டப்பிரிவு எது? மக்களை பாகுபடுத்தக்கூடாது, இதை தடை செய்யும் சட்டப்பிரிவு எது? விடையை பார்க்கலாங்களா? பிரிவு 15 பாகுபாட்டை தடை செய்தல். அடுத்த வினா பாருங்கள். ஐநா சபையுடைய நிலையான மேம்பாட்டிற்கான குறிக்கோள்கள் எத்தனை? 2017 கொண்டு வந்தாங்க. எத்தனை குறிக்கோள் கொண்டு வந்தாங்க? இதுலேயே ஆன்சர் இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? 17 குறிக்கோள் கொண்டு வந்தாங்க. 17 குறிக்கோள் 2017 இப்படின்னா வச்சுக்கோங்க. அடுத்த வினா பாருங்கள். ஐநாவின் நிலையான மேம்பாட்டிற்கான குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் எத்தனையாவதாக உள்ளது? ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாங்க. பாலின சமத்துவம் எத்தனையாவது குறிக்கோளாக உள்ளது? விடையை பார்க்கலாங்களா? 5ஆவதாக இருக்குது. பாலின சமத்துவம் 5ஆவதாக உள்ளது. அடுத்த வினா பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் எந்த பிரிவிலிருந்து எந்த பிரிவு வரைக்கும் சமத்துவத்தை கூறுகின்றன? சமத்துவத்தை கூறும் சட்டப்பிரிவுகள் எவை? ரொம்ப சிம்பிளான கேள்வியாக இருக்குதுங்க. நான் மட்டும் என்னங்க பண்ணட்டும், இதையவே ஃபில்டர் பண்ணி இவ்வளோ எடுத்துருக்கிறேன்னா பாருங்களேன். என்னையை நீங்கள் ஃபஸ்ட்டு பாராட்டணும். அதுக்கே முதல்ல லைக் போடணும். லைக் போட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க. லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடுற லைக்கு, நீங்கள் போடுற கமெண்ட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது தான் எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது. தொடர்ந்து நாங்களும் வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். எங்களுக்கும் அப்பப்போ டயர்டாகும். உங்களுடைய கமெண்ட்ஸை படிக்கும்போது ஒரு பூஸ்ட்டு தன்னப்பால் வந்துடும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ரொம்ப சிம்பிளான கேள்வி. 14 முதல் 18 வரை இருக்கிற பிரிவுகள் சமத்துவத்தை பற்றி பேசுகிறது. அடுத்த வினா பாருங்கள். இது வந்து புக் பேக் கொஷினுங்க. சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை என்பது என்ன? சாதி, பணம், மதம் இதை வச்சு இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை என்பது என்ன? இதற்கான விடை மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. இதெல்லாமே மனிதனால் உருவாக்கப்பட்டது. அடுத்த வினா பாருங்கள். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் சட்டப்பிரிவு என்ன? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் சட்டப்பிரிவு பிரிவு 14ங்க. பிரிவு 14. அடுத்த வினா பாருங்கள். இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது. ரொம்ப சிம்பிளான கேள்வியாக கேட்டிருக்காங்க. வாக்களிக்கும் வயது 18 வயது. 18 வயது நடந்துக்கிட்டு இருந்தால் ஓட்டு போட முடியுமா? ஓட்டு போட முடியாது. 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா 19 வயசு ஆகியிருக்கணும். கரெக்டாக? அடுத்த வினா பாருங்கள். பின் வருவனவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை? எது சமத்துவம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து புக் பேக் கொஷினு. பின் வருவனவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை? விடை பார்க்கலாங்களா? பிறப்பு அடிப்படையில்
பாகுபாடு இன்மை, இன்மைனா இல்லாமை, இது சமத்துவம்தான். தேர்தலில் போட்டியிடும் உரிமை, இதுவும் சமத்துவம்தான். அனைவரும் சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்படுதல், இதுவும் சமத்துவம்தான். பணக்காரர் ஏழைக்கு இடையில் சமத்துவமின்மையை காட்டுதல், அவங்க 2 பேத்துக்கும் இடையே ஈவன் கிடையாது அப்படிங்கிறத எடுத்து காட்டினோம்னா அதுதான் சமத்துவம் இல்லை. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். கலைச்சொற்களை பொறுத்துக. இங்கே இருக்கிற கலைச்சொற்களை கூட எடுத்து வந்து விட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு அடுத்த பாடம் என்ன பாடம் என்பதை நானும் பார்க்க மறந்து விட்டேன். நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு விட்றேங்க. டெய்லியும் கம்யூனிட்டி போஸ்ட் போடுவேன். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுருவேன். அதில் என்னென்ன பக்கம் அப்படிங்கிறது நான் ஷேர் பண்ணிடுவேன். நமக்குன்னு டெலகிராம் குரூப் இருக்குது, அதுக்கான லிங்க்கையும் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதையும் பார்த்துருங்க. இதுக்கு முன்னாடியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். 6ஆம் வகுப்பு முடிச்சிட்டோம், இப்போ 7ஆம் வகுப்பு போயிட்டுருக்கு. 6, 7ஐயும் முடிச்சுட்டு நம்ம திருப்பி ரிவிஷன் டெஸ்ட்டு ஒன்று வச்சுக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சு வந்துடுங்க. சரி, வீடியோ பார்க்கலாமா? சமத்துவம் என்பது ஈக்குவலிட்டி, சட்டத்தின் ஆட்சி என்பது ரூல் ஆஃப் லா, முடியாட்சி என்பது மோனார்ச்சி, சலுகைகள் என்பது பிரிவிலேஜஸ், பாகுபாடு என்பது டிஸ்கிரிமினேஷன். அடுத்த வினா பாருங்கள், கடைசி வினா. மக்களாட்சியின் 2 அடிப்படை கோட்பாடுகள். இதை நான் எங்கிருந்து எடுத்திருக்கேன் தெரியுங்களா? மீள் பார்வைன்னு ஒன்று இருக்கும்ல, கடைசியாக பாடம் முடியும் போது அதிலிருந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். விடையை பார்க்கலாங்களா? சுதந்திரம், சமத்துவம், இந்த இரண்டும் மக்களாட்சியின் 2 அடிப்படை கோட்பாடுகள். சுதந்திரம் மற்றும் சமத்துவம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடம் முடிந்தது. நாளைக்கு டெஸ்ட்டு இரவு 9 மணிக்கு இதே மாதிரி யூடியூப்பில் நடக்கும். ஓகே நண்பா, உங்களுடைய ஸ்கோரை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாமா? தேங்க்யூ.